ஐட்டம்லாம் வாங்கிக்கணும் பார்க்க போறோம் மலேசியாக்கு. போங்க போங்க இதுக்குள்ளேயே போங்க. இங்க பாருங்க எல்லா பெட்டியும் 2 பெட்டி, அம்மாவுக்கு ஒரு பெட்டி, மகளுக்கு ஒரு பெட்டி. புதுசு கிடைக்கலமா, நீ புதுசு வாங்கி புடிங்கி வச்சுக்கிட்டேங்க. நாளைக்கு திருச்சியிலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ மச் எக்ஸைட்டட். நம்மளே எல்லாம் ரெடி பண்ணுறதுனால எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. போன வாரம்லாம் இன்றைக்கி வந்து கீரப்பாய் ஃபுல் ஓவர்லோட் ஆகிட்டு ரோமெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுத்தோடனே செம்ம ஹாப்பி. இன்றைக்கி வந்து பிரசித்தியோட ட்ரெஸ்ஸும் சரஸோட ட்ரெஸ் எல்லாமே ஆன்லைனில் வாங்கினது எல்லாமே வந்துருச்சு. பிரசித்தியா ட்ரெஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. பட்ஜெட்டாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. மாம்பழம் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மாம்பழம், கர்ட் ரைஸ், ஒழுங்கா சாப்பிடு. 2 குழந்தைங்களும் அழகாக தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு சாப்பிடு, தட்டக்கூடாது, சாப்பிடுங்க. நானே சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெஸ் என்னென்ன சரஸும் பிரசித்தியாக வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு A few moments later. இதுதான் என்னோட சிக்கு பெட்டி. ஸோ இது நைட்ல வந்து ஜொலிக்கும். ஸோ வாங்க ஓபன் பண்ணலாம். அவளுக்கு தூக்கம் வரும் அம்மாக்கு. ட்ரெஸ் இல்லைன்னு எத்தனை ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கிறீங்க? இல்லன்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கீங்களே. சோ என்ன Dress போலாம் ஃபர்ஸ்ட் வந்து மேங்கோ பட்டுக்கடை. நேஷனல் ஃப்ரூட், அவர் நேஷனல் ஃப்ரூட். அப்படியே ஆமா. சோ இந்த மேங்கோ Dress பாத்தீங்கன்னா நாங்க வந்து மிந்த்ரால வாங்குனோம். நான் சொல்லிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் அந்த Dress வரவே இல்ல லேட் ஆகுன்னு சொல்லிட்டேன். அது சீக்கிரமா வந்துச்சு. இதான் இப்ப பிரசித்தியா நமக்கு போட்டு கட்ட போறோம். மாம்பழம். சோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் Dress. மாம்பழம் நம்ம நேஷனல் ஃப்ரூட் Dress. நீங்களா சொல்லிக்காதீங்க நேஷனல் ஃப்ரூட் ட்ரெஸ். ஓ இங்க மாம்பழம்லாம் போட்டிருக்கா? லெமன் மாதிரி தானே இருக்கு. ஆமா லெமனும் ஆரஞ்சும். அம்மாவும் பொண்ணு லூசு மாதிரி லெமனை பார்த்துட்டு மாம்பழம்னு பாடிக்கிட்டு இருக்குதுங்க. யாரு ஃபர்ஸ்ட் லூசு இதுல? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா அம்மா? இது எதுல எடுத்த? எவ்வளோ? ஒரு 700 to 800 அதுக்குள்ளதான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நானும் மம்மியும் தான் எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கினோம். இதுவரை டிலே ஆச்சு நினைச்சு இன்னும் 2 ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம். ஆர்கனைஸ்டு பை ட்ரெஸ் சாய் பிரசித்தியாக்கு அவங்க அம்மாவும் பாட்டியும். அவளுக்கு மட்டும் இல்ல, ரோமாக்கும் நான் தான், அப்புடுக்கும் நாங்க தான் பண்ணோம். செகண்ட் ட்ரெஸ் இதுதான் செகண்ட் Dress. இதே மாதிரி ரோமாக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தோம். எஸ் போட்டா போ. ஓகே. என்ன பிரசித்தியா? இதுதான் என்னோட செகண்ட் Dress. இது எங்க எடுத்த? இது வந்து நல்லா ஷிம்மி டைப்ல இருந்துச்சு. இது வந்து மீஷோல சம்மருக்கு. பிரசித்தியாக்கும் ரோமாக்கும் ஒரே மாதிரி எடுத்தோம். ஏன்னா அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸ்விம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த ட்ரெஸ் எடுத்தோம். எவ்வளோ இது? இது வந்து என்ன ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினேன். ரோமாக்கு அவ்வளவுதான். 2 பேத்துக்கு 300 ரூபாயா? சூப்பரா இருக்கு. ஜிங்கி ஏதாவது இருட்டில் காணா போனா கூட லைட்டு போனா கூட இந்த ட்ரெஸ் போட்டு தான் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஒன்றும் பளிச்சுன்னு இல்ல, ஆனா பளிச்சுன்னு தான் இருக்கு. அடுத்த ட்ரெஸ் இப்ப நான் எடுத்துறது தான் நீ போடணும். ஓகே டாடாய். இங்க இந்த ட்ரெஸ் போட்டு ரூம்குள்ள நைட் போட்டுக்க. வெளியில வர அவுட்ஃபிட் கடை. இது போட்டுக்கோ. ஓகே. ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது ஒரு எக்ஸிக்யூட்டிவா ஒரு வந்து ஆஃபீஸர் மாதிரி இருக்குது. ஒரு கம்பெனியோட ஜிஎம் மாதிரி இருக்குது. ரொம்ப ரெசித்தியாவை பார்த்தா இந்த ட்ரெஸ் வந்து மீஷோவில் எடுத்துருக்காங்க. வெறும் 400 ரூபாய்க்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. எலிகண்ட்டாக இருக்குது. So beautiful, so elegant, just looking like a wow. ரோமா பார்க்குறாங்க. வாயை பழந்துட்டு இருக்க, ஏதோ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நீங்க வர போறாம வந்துச்சு பாத்தீங்களா? அத சொன்னாலும் வந்துரும். சரி. சோ இதுதான் என்னோட எத்தனாவது Dress? Fourth. கணக்கே தெரியல. Fourth Dress. So this is my 4th Dress. Sorry இங்கிலீஷ்ல பேசிட்டேன். 4 நாளுக்கு வந்து 8 Dress எடுத்து வச்சிருக்கா. இப்பதான் நான் பெட்டியை பாக்குறேன். கேட்டா ஒரு நாளைக்கு 2 Dress போடுவாளாம். ரோமா அவளை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கு. என்னடா என்னென்னமோ பண்றாளுங்க, நம்மள இப்படி பண்ண உள்ள ஆளுங்க பாரு. உனக்கெல்லாம் பண்ணியாச்சுடி. உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கியாச்சு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட் பட் ஸ்கர்ட் மாதிரி அழகா இருக்கும். ஸோ வந்து இந்த ட்ரெஸ் வந்து மிந்த்ரால வாங்கினது தான். இதுவும் செட்டு வந்து 800குள்ள வந்துச்சு. இந்த ட்ரெஸ் இப்போ பிரசித்தியா போட்டு வந்து காட்டுவாங்க உங்களுக்கு. ஓகே ஸோ கொஞ்சம் அப்பப்போ இப்படிதான், நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. ரோமா வந்து உள்ள போய் பிரசித்தியா கல்யாணம் இந்த கோட்டை போட்டு ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கு.
அது என்ன பாட்டுன்னு கொஞ்சம் தான் கமெண்ட் பண்ணுங்க. என்ன பாட்டு? உங்களுக்கே புரியல. கட்சி சேர. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்கு ஓடி பிடிக்கிறீங்களா? இதுதான் மேமோட 4வது அவுட்ஃபிட். பாருங்க, அவளால குஷியை தாங்க முடியல. அழகா இருக்கு இந்த ட்ரெஸ். ஒண்ணா போட்டு காட்டுறோம். அப்படியே So, குடிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ரெண்டு தெரியல பேண்ட். மேம் இருங்க மேம், ஒரு நிமிஷம் மேம், நீங்க கொஞ்சம் அங்கிட்டு போங்க மேம். மேம் இங்க வாங்க மேம். So, இந்த Dress பாருங்க, ஆக்சுவலா வந்து சூப்பரா இருக்கு. இது பேண்ட் மாதிரி வருது, பட் பாக்குறதுக்கு வந்து ஒரு அழகான ஸ்கர்ட் மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, ஸ்கர்ட்டாவும் இருக்கு. இங்க திரும்புங்க. இங்க சுத்தி wrap மாதிரி இருக்கு. இந்த பக்கமும் ஒரு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால சூப்பரா இருக்கு. சூப்பர். இது மிந்த்ரால வாங்கணும். ரோமாங்க அழகா திறக்கும். ஏ ரோமா அழகா சிப்ப திறந்துருச்சே. எல்லாம் கை தட்டுங்க. ஓபன் பண்ணி இப்போ ஒரு Dress நீயே எடுத்து கொடு அக்காக்கு. என்ன Dress? இது வந்து ஊடி கண்ணு. இது வேண்டாம், இந்த Dress கொடு அக்காக்கு. அம்மா ஃபர்ஸ்ட் கொடுங்க. Thank you. போட்டு இந்த ட்ரெஸ்ஸை காட்டு. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடில் எடுத்தோம். இந்த பாட்டம் வந்து 300 ரூபாயோ 250 ரூபாயோ, டிஷர்ட் 200 இந்த டி-ஷர்ட்டும் பாட்டமும் நான் தான் செலக்ட் பண்ணேன். நீ இல்லை மம்மி தான் செலக்ட் பண்ணாங்க. தாறுமாறா இருக்கும். இல்ல அவ தான் செலக்ட் பண்ணாது. தாறுமாறா இருக்கும். இது பாருங்க, இது வந்து நான் செலக்ட் பண்ணேன். இது அன்லிமிட்டட்ல வாங்கினேன் ஒரு டெனிம் Dress. ஸோ அந்த ஷிம்மி Dress வந்து கணக்கு கிடையாது. 4 நாளுக்கு அது வந்து சும்மா நைட் ட்ரெஸ் மாதிரி தான். இது வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். மற்றபடி 4 Dress இதோட சேர்த்து. ஓகே. சோ இந்த டாப் யார் கண்ணுக்கும் பல்ல, நான் மட்டும் நல்லா தேடி கண்டுபிடிச்சு எடுத்தேன். ஆமா, போட்டு வா. சிறப்பு. ரோமா என்ன கண்ணு, பிறந்த குழந்தை ஆகிட்டியா? குழந்தை ரோமா தவழ்ந்து வருது, எல்லாத்தையும் ஒம்பளுத்துக்கிட்டு இருக்கு தூக்க கலக்கத்தில். இதான் இவளோட 4வது Dress. அஃபிஷியலி இது 4வது. அதுதான் வேணாம்னுச்சு, அது நைட் ட்ரெஸ். ஸோ இதுதான் இவளோட 4வது Dress. இது வந்து அன்லிமிட்டட் ஸ்டோரில் நேரில் போய் வாங்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ட்ரெஸ்ஸும். ஸோ டான்ஸ்னு போட்டிருக்கா? இருக்கு. டான்ஸ்னு போட்டிருக்கு. I am a dancer, of course I put the dance போதும் t-shirt. போதும் 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 ரொம்ப போதும். ட்ரெஸ்ஸும் நீங்க பாக்குறீங்களா? இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆபரேஷன்லாம் பண்ணக்கூடாது பேக்குக்கு. புது பெட்டி, கை மாட்டிக்கிட்டோம், கிழிஞ்சிடும். ஆமா. இப்போ வந்து கடைசியா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு காட்ட போறோம். எனக்கு அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் டெவில், ஐ அம் தி டெவில் டைலாக் மாதிரி. சோ டெவில் Dress போட்டு வரேன். அது டெவில், இது டெனிம். உளறிட்டு இருக்காத. ரெண்டு டிடி தானே. அது டிடி, இது கேடி. மலேசியாவுக்கு போகிறதுக்கு தாய்லாந்து தொப்பி ரெண்டையும் தூக்கிட்டு வந்துட்டியா? அது என்ன இது? ஜிராஃபி. எது உனக்கு வேணும்? அது ஆராதியா தொப்பி. ஏய் அவளுக்கு தான் ஜிராஃபி கொடு, அவளுக்கு ஜிராஃபியை கொடு. ஜிராஃபி ஓகேவா? சிங்கத்தை அவள்கிட்ட கொடு. எவ்வளோ அழகான குழந்தை பாரு, சிங்கத்தை கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் என்னோட கியூட்டான அழகான கொரியனான டெமின் Dress. கொரியன் Dress டெமின் இல்லடி. ஆக்சுவலா எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. எனக்கும் ரொம்ப ரொம்ப ஏய், ரொம்ப வலி விடுறி. நான் வந்து ஒரு கொரியன் Dress வாங்கியிருக்கேன், இன்னொரு டெனிம் Dress. அப்போ வந்து பிரசித்தியா இது போட்டுக்கலாம். ரோமா வந்து அவங்க அப்பா கூட பேர் பண்ணிக்குவான். எவ்வாறு ஏன் இப்படி எல்லாத்தையும் உங்களுக்குறீங்க மேடம்? மேடம் காலைல நேரமாக இருந்துச்சா போய் தூங்கணும் மேடம், இப்படி உங்களுக்கு கூடாது. மாலா எரியுதுடே ஃபேனை பண்டுல வைக்கிற மாதிரி எங்க வீட்டு ஃபேன்லாம் மெதுவாக ஓடுது. எனக்கு பரிதாபங்கள் ஞாபகம் தான் வருது. இந்த ஃபேன் ஓடும். ஏங்க அவனை தூக்கி போட்டு மிதிக்கணுங்க, வெயிலில் மட்டும் கிறுக்கு கிறுக்குன்னு மெதுவாக ஓடுறாங்கன்னுவாங்க. அது எப்படி வெயில் காலத்துல மட்டும் மெதுவா. அதான் அவங்க பரிதாபங்களை சூப்பராக செஞ்சுருப்பாங்க. இது வந்து என்னோட டிஸ்னி ஃபுட்வேர் செப்பல். ஸோ இது வந்து நான் ட்ரெண்ட்ஸில் வாங்கினோம், ஃபுட்வேர் ட்ரெண்ட்ஸில். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, எல்லாருக்கும் பத்துச்சு. ஸோ எங்கள் அப்பா தான் இதை நல்லா எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது எல்லா ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு பிடிச்சதா கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு மறக்காம கமெண்ட்டில் தட்டி. ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ இந்த மஞ்சா கலர் ஹாட்டின் போட்ட ஊடி வந்து நாளைக்கு நான் போட்டு போகிறேன். ஃப்ளைட்டுக்காக வாங்கினதா? ஆமாம். இதை பார்த்து தான் ரோமாவுக்கு எல்லோ கலரில் தேடி பிடிச்சி போத்தீஸில் வாங்கணும். வாங்கினது வந்து வரத்துக்கு அப்புறமா வெளில போகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா இதே மாதிரி பார்த்து தான் ரோமாவுக்கு போத்தீஸில் வாங்கினாங்க. ஸோ இதை போய் போட்டு வரேன். இது ஜிப்டு மாடல்னால இது மேலே கூட அப்படியே போட்டு வா பார்க்கலாம். அப்படி
இந்த ஊடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நேற்று ரோமாக்கு எடுத்த மெட்டீரியலும் இது நல்லா இருக்குன்னு சரசு சொன்னால். ஆனால் பார்க்க ரொம்ப ப்ரெசன்டபுளாகவும் இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. மெட்டீரியல் நல்லா இருக்குது. ரோமா கொஞ்சம் பெருசாக தான் கிடச்சிது. பட் ஓகே. எங்கே தொப்பி போட்டு காட்டு. டெமின் இல்லடி, டெனிம். டெனிம் டெனிம் அந்த டெனிம் ட்ரெஸ் மேலே டெனிம் டெனிம் ட்ரெஸ் மேலே போட்டுட்டே இங்க பாருங்க. அப்படியே கொடைக்கானல்ல வேலை செய்யற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. நாளைக்கு இதை போட்டுக்கோ. சரி, எல்லாத்தையும் எடுத்து பெட்டிக்குள்ள வை. மம்மி வந்து திட்டுவாங்க. சரி, மம்மி வந்து திட்டுவாங்க. பெட்டிக்குள்ள வை. ரோமா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கா. என்ன கண்ணு? அந்த சாமி வந்து நான் கண்டெடுத்தேன். என்னாச்சு? அவ வந்து அம்மா ஒரு பேய் கதை சொன்னாங்களா, அதே பேய் கதையை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, என்ன கதை அது? அந்த கண்ணை எடுத்து சாமி குட்டி அந்த சாமி கண்ணை எடுத்து. எந்த குட்டியா இருந்தப்ப? பார்க்கல. யாரு எடுத்துச்சு? அந்த பாப்பா என்ன பண்ணுச்சு? எல்லாரையும் பம்பு பண்ணுச்சு. சத்தியமா பண்ணமட்ட அந்த சாமி கரைக்கு எடுத்து. சரி கண்ணு, சரி கண்ணு. அச்சோ, நல்லா கதை பேசுது. பிரிஸ்டியாவா அதை எடுத்து வைக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, காலையில மம்மி வந்து சும்மா ரஃப்யூஸ்க்கு வச்சாங்க. ரஃப்யூஸ் இல்ல, எல்லா ட்ரெஸ்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு பெட்டியில வச்சுட்டாங்க. நான் இப்போ களைச்சு போட்டதுல திருப்பி அடுக்கி வைக்கிறேன். ரோமாவை காணோமா? ஐயோ, நீங்களா? பயங்கரமான ஆளாச்சே. மதியான நேரம் நல்லா தூக்கம் வருது. நல்லா சோசா தின்னுட்டு மணி 5:30. தூங்கியே ரொம்ப நாள். நானும் தான். 2 ட்ரெஸ் தாய்லாந்துல இருந்து எடுத்தோம். ஒரு ட்ரெஸ் தூக்கி போட்டு இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் தாய்லாந்துல இருந்து வச்சுக்கிறேன். தூக்கி போட்டியா? தூக்கி போல, எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லு. உளறிக்கிட்டு இருக்காத. எல்லாத்தையும் பேக் பண்ணு. ஓகே. யா. எங்க அம்மா வந்து ஈவினிங் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கிறேன்னாங்க. என்ன ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி ஆவலா திறந்து பார்க்க வந்தா, இங்கதான் கிழங்கு. இது குச்சி கிழங்கு. மதியானமே எல்லாம் விசில போட்டு வேக வச்சுட்டு போயிட்டாங்க. அது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சத்தும் கூட. இந்த கிழங்கு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள 2 வேலை இருக்குது. ஒன்று இந்த பக்கம் பாத்திரம் விளக்கணும், அந்த பக்கம் வந்து பிளான்ட்ஸுக்கு தண்ணி ஊற்றணும். இதை 2டைம் மேலே எங்கள் அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. இதெல்லாம் நீ சாப்பிட்ருக்கியா? என்ன அது? சொல்லு. தெரியலையா? அப்படிலாம் காட்டுற. அவ சாப்பிடுவா, கொடுங்க. எப்படி சாப்பிடணும் எனக்கே தெரியாது. சாப்பிடணும் கரெக்டாக. வா, இதே மாதிரி இந்த நார் இருக்கும், அந்த நாரை பிச்சு இந்த மென்னு சுக்கணும் தான். இதுதான். என்னாடி இப்படி போட்டி போடுறீங்க? இதாண்டி அது. அதை குடி. பிரிச்சுட்டேன். இதெல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி நாளைக்கு வந்து மே 1ஆம் தேதி. அதனால் இன்றைக்கே வந்து அமௌண்ட்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்த கேப்பில் அதை பிளான் பண்ணுறதுக்குள்ளே நான் போய் தாமஸ் குக்கில் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போயுமே வந்து நான் ஆன்லைனில் தான் இதோட கோட் வாங்குவேன். இந்த டைம் பிரான்ச்சில் நீங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கிறதுனால அவங்களே எனக்கு பெஸ்ட் கோட் கொடுத்தாங்க திருச்சி தாமஸ் குக்கில். ஸோ அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஏன் முன்னாடியே உங்கள்கிட்ட 4x கார்டு இருந்தது? ஓ, கேஷா? கார்டு லாஸ்ட் டைம் போகிறப்ப நம்மளுக்கு கேஷ் தேவைப்படாது. இந்த டைம் நம்மளே எல்லாம் புக் பண்ணிட்டோம்ல. ஸோ நம்ம தானே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே போய் டேரெக்டாக கேஷ் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேஷாகவே மாற்றி வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ப்ரெசியா காட்டுங்க. மலேசியன் ரிங்கெட்ஸ் காட்டுறேன். 100 கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம தாய்லாந்து எல்லா நாட்டுதும் பார்க்குறோம். காட்டுங்க. லாஸ்ட் டைம் நம்ம தாய்லாந்து போனப்போ 1000 கொடுத்தாங்க. இந்த டைம் 100 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிரசித்தியாக ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். நிறையா மலேசியன் வீடியோஸ் உங்களுக்காக வரப்போகுது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எங்களால் முடிஞ்சதை புதுசாக எப்படி காட்ட முடியுமோ அந்த மாதிரி சூப்பராக ஃபன்ஃபீல்டாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க பார்ட்னர்ஸ். நம்ம 1 மில்லியன் வியூஸ் வரப்போகிறோம். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிறோம். ஷார்ட் பை ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் தான் ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ ரோமா பர்த்டே அன்னைக்கு வந்துருவோமா? அது தெரியல. ஆனா வந்தா நல்லா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கொஞ்சம் பண்ணி விடுங்க. அது எங்களுக்கு பிக்கஸ்ட் கிஃப்டா இருக்கும். டேக் கேர். பை பை. லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.